வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இதுவரை 15 அறிவியல் தொடர்களை பார்த்துவிட்டோம். அதாவது 15 பாகங்களை. இவற்றிலே நாங்கள் கண்டது சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், இந்த பிரபஞ்சம் எப்போது தோன்றியது, எவ்வாறு தோன்றியது, அது இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது, எத்தனை முறைகள் இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் தோன்றும், அதற்கான கால வரையறைகள், காலங்கள் எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருக்கும் போன்ற விடயங்கள், தோடு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கின்ற பொருட்கள், சூரிய குடும்பங்கள், இந்த சூரிய குடும்பங்களிலே உள்ள கிரகங்கள், இந்த கிரகங்களிலே எத்தனை கிரகங்களில் மனித இனங்கள் வாழ்கின்றன. இந்த விடயத்திலே நாங்கள் பார்த்த பொழுது 7.46 பில்லியன் கிரகங்களில் மனித இனங்கள் வாழ்கின்றார்கள் என்று பார்த்தோம். இந்த மனிதர்கள் அறிவை பொறுத்தவரையிலே பல்வேறு படிநிலைகளில் வாழ்கின்றார்கள். ஆக குறைந்த படிநிலைகள் நாங்கள் இருக்கின்றோம். ஆக உயர்ந்த படிநிலை உறவாத மனிதர்கள், அறிவிலே மிக உயர்ந்த மனிதர்கள் என்றெல்லாம் நாங்கள் கண்டோம். இறுதியாக பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் வெளி உலகத்திலே சைரஸ் கிரகத்திலே இருந்து அகதிகளாக இங்கே வந்தவர்கள் என்றும், அவர்கள் இங்கே வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்களோடு கலந்து ஒரு கலப்பினமாக இங்கே வாழ்கின்றோம் என்ற விடயங்களும், ஆரம்பத்திலே வந்த பொழுது அவர்கள் செவ்வாய் கிரகத்திலும் மலோனா கிரகத்திலும் வாழ்ந்தார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இவற்றை சுருக்கமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இனி இந்த முடிவை, இந்த தொடர்ச்சியை நான் மிக விரைவாக முடிப்பதற்கு எண்ணி இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இதுக்கு தமிழ் மக்களிடமிருந்து கிடைக்கின்ற வரவேற்பு மிக குறைவாக இருக்கின்றது என்ற காரணத்தினாலே இது விரைவாக முடித்துக்கொண்டு நான் வேறுபடி ஒன்று செல்ல நான் முயற்சிக்கிறேன். நாங்கள் இப்பொழுது பார்ப்பது 16வது தொடர். இது எங்களுக்கு பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய உயிரினங்களுக்கும், நாங்கள் வாழ்கின்ற பிரபஞ்சத்திலே வசிக்கின்ற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் மிகவும் சிறப்பான காலம், பொற்காலம், கோல்டன் ஏஜ் என்று கூறப்படுகின்றது. அதாவது இங்கே வாழ்கின்ற மனிதர்களும் உயிரினங்களும், இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற மனிதர்களும் உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரையிலே மற்றும் ஒரு மேற்படிக்கு செல்கின்ற காலம். பரிணாம வளர்ச்சி என்பது அறிவினுடைய வளர்ச்சி, அறிவினுடைய முதிர்ச்சி தான் பரிணாம வளர்ச்சியின் உயர்நிலை. அது டெக்னாலஜி என்று நாங்கள் கூறுவோம். டெக்னாலஜி என்பது அறிவின் முதிர்ச்சி. இந்த அறிவை பெறுகின்ற காலம் பூமிக்கு விசேடமானதாக காணப்படுகின்றது. அதாவது பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களுடைய அறிவை பொறுத்தவரையிலே மிக உயர்ந்த நிலைக்கு அடைகின்ற ஒரு நிலையை எங்களுக்கு இந்த பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்ற கும்ப ராசி காலம், அதை ஏஜ் ஆஃப் அக்வாரியஸ் என்று கூறுவார்கள். இந்த ஏஜ் ஆஃப் அக்வாரியஸ் என்று சொன்னால், அக்வா என்பது நீர், தண்ணீரை அது குறிப்பிடும். நாங்கள் கும்பம் என்று கூறுகின்றோம். கும்பம் என்றாலும் தண்ணீர் தான், நீர்தான். அதாவது அந்த களத்திலே நீரை நிரப்பி வட்டமாக அந்த இலைகளை வைத்து அதுக்குள்ளே தேங்காய் ஒன்றை வைத்து கும்பம் என்று சொல்லுகின்ற கும்பம், அது நீர். அது மட்டுமல்ல, இது பெண்களையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும். ஆகவே இந்த குவா என்பது, அந்த கும்பம் என்பது பெண்களுக்கே உரிய ஒரு கிரகம். ஆகவே இந்த காலத்திலே இந்த ஏஜ் ஆஃப் அக்வாரியஸ் என்ற அந்த பொற்காலத்திலே பெண்களுடைய நிலைமையிலே மிக உயர்ந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெண்கள் அறிஞர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் பூமியிலே ஆட்சி செய்பவர்களாகவும் உயர்ந்து அவர்கள் செய்கின்ற ஒரு நிலையை அது அவர்களுக்கு ஏற்படுத்தும். அதுபோன்ற அனைவருக்கும் அறிவை பொறுத்தவரையிலே மிக உயர்ந்த நிலையை தரும். இந்த விடயத்தை தான் நாங்கள் இந்த 16வது தொடர்பிலே பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சாஸ்திரம் என்று கூறலாம். சாஸ்திரம் அறிவு, கலை, அறிவினுடைய ஒரு கலை என்ற விடயங்கள். இந்த சாஸ்திரம் என்பது ஒரு மிக பழமையான ஒரு கலை. எல்லா இனங்களிலும் இது ஆரம்ப காலத்திலே இருந்தது, பாவிக்கப்பட்டது. குறிப்பாக
அந்த சுமேரியர்கள், சுமேரியர், அக்காடிய, பபிலோனிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் காலத்திலே இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கலையிலே மிக உயர்ந்த அறிவை பெற்றிருந்தவர்கள் என்று அறிஞர்கள் எங்களுக்கு நிறையவே கூறியிருக்கிறார்கள். அந்த அக்காரியர்களுடைய கிளே டேப்லெட்ஸ் என்று கூறப்படுகின்ற களிமண் தகடுகளை 1930களிலே தோண்டி எடுத்த பொழுது அதிலே கிடைத்த தகடுகள், அந்த களிமண் அட்டைகளை எழுதப்பட்டிருந்த சரித்திரங்களை படித்த அறிஞர்கள் இதை எமக்கு தெளிவாகவே கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் ஜோர்ஜ் சடன் போன்றவர்கள் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து அக்காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்கு இருந்த அந்த சாஸ்திரம் பற்றிய, வானிலை பற்றிய அறிவை மிகச் சிறப்பான அறிவாக அவர்கள் உருவப்படுத்தி இருக்கின்றார்கள் அவருடைய ஆய்வுகள் மூலம். இன்றையும் அந்த விடயத்தை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது நாங்கள் நிறையவே இதை பாய்ப்பது உண்டு. சாஸ்திரத்தை குறிப்பி பார்க்கிறது, என்ன பொருத்தம் பார்ப்பது, முகூர்த்தம் பார்ப்பது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று என்னுடைய சாதகத்தை பார்ப்பது, இப்படி நிறையவே நாங்கள் இதை பாவிக்கின்றோம், பாவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே எங்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனபடியால் இதை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய அறிவை வளர்க்கின்ற காலம் அண்மையிலே வந்து கொண்டிருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு பொற்காலம், மனிதர்களுக்கு ஒரு பொற்காலம். இந்த பொற்காலத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை, இயற்கையிலே இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்ற அந்த குறிப்போடு நாங்கள் இப்பொழுது இந்த விடயத்துக்கு வருவோம். நாங்கள் பேசுகின்ற இந்த பொற்காலம் பற்றி வெளி உலக அறிஞர்கள் நிறையவே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த அறிவின் ஒரு பகுதியாக அது இருக்கின்றது. இது மிகவும் விசேடமான ஒன்று என்ற காரணத்தினாலே பற்றி நிறையவே எங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அனைத்து விடயங்களும் தொடர்பு அறிக்கைகளாக அங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொடர்பு அறிக்கை 9, 11, 31, 39, 66, 100, 134, 236, 540 ஆகிய தொடர் அறிக்கைகளில் இந்த பொற்காலம் பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. இது மட்டுமல்ல, பிகு என்று அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய பல்வேறு வேறு ஆவணங்களும் இந்த விஷயத்தை பற்றி கூறுகின்றன. அவ்வளவு இதனுடைய மதிப்பு மிக அதிகம் என்ற காரணத்தினாலே இது பற்றி அதிகமாகவே கூறப்படுகின்றது. இங்கே என்ன நடக்கிறது? நாங்கள் எங்களோட சாஸ்திரத்தை பார்த்தால் 12 ராசிகள், ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்துக்குரியது. 30 நாட்கள் அல்லது 31 நாட்களுக்குரியது ஒவ்வொரு ராசி. இங்கே அப்படி இல்லை. இந்த 12 ராசிகளும் நாம் வாழ்கின்ற சூரியன் அல்ல, நாம் வாழ்கின்ற பிரபஞ்சத்தின் சூரியன் வெளிப்புறத்தை 12ஆக வகுத்து அங்கே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் வாழ்கின்ற பால்வெளியின் சூரியனின் வெளிப்புறம், அது வெளியிடம், வெறும் வெளியிடம், அந்த இடம்தான், அது வேறு ஒன்றுமில்லை. அந்த இடத்தை 12ஆக பிரித்திருக்கின்றது. பிரித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அல்லது ராசிக்கு அது வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே என்ன நடக்கிறது என்றால், எமது சூரிய குடும்பம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த பிரபஞ்ச சூரியனையும் சுற்றி வருகின்றது. இந்த பிரபஞ்ச சூரியனை சுற்றி ஒரு சுற்றுவதற்கு மிக நீண்ட காலம் தேவைப்படுகின்றது. எமது அறிஞர்களின் கூற்று அந்த விடயத்திலே தெளிவாக இல்லை. சிலர் அதை கூறுகிறார்கள் 220 மில்லியன் ஆண்டுகள், சில அமைப்புகள் 225 மில்லியன் ஆண்டுகள், இன்னும் சில அமைப்புகள் இல்லை 250 மில்லியன் ஆண்டுகள் என்று பல்வேறு விடைகளை கூறுகிறார்கள். எல்லாமே ஒரு அனுமானம்தான், உண்மை இல்லை. ஆனால் இந்த வெளியுலக அறிஞர்கள் அவர்கள் நுண்ணியமான கணக்கின்படி அவர்கள் கூறுகின்றார்கள் 318 மில்லியன் ஆண்டுகள் என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த சூரிய குடும்பம் தான் பிறந்த இடத்திலே இருந்து பெரிய எங்களோட பிரபஞ்ச சூரியனை சுற்றி ஒரு சுற்று வருவதற்கு அதுக்கு தேவைப்படுகின்ற காலம் 318 மில்லியன் ஆண்டுகள். அவ்வளவு காலம் செல்கின்றது. இதிலே இந்த 12 ராசிகளுடைய இடத்தையும் எமது சூரிய குடும்பம் கடந்து செல்கின்றது.
அவ்வாறு கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கின்ற சக்திகள், எனர்ஜி, இந்த சக்திகளை எமது சூரிய குடும்பமும் அங்கே வாழ்கின்ற உயிரினங்களும் பெற்றுக்கொள்கின்றன. இதுதான் இந்த ரகசியம். அந்த சக்திகள், பல்வேறு வகையான சக்திகள், இதிலே அறிவும் ஒரு சக்தி. அந்த அறிவு சக்தியை பெற்றுக்கொள்வதுதான் இந்த இந்த பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்ற கோல்டன் ஏஜ். அந்த காலத்தை நாங்கள் சொல்கிறோம் ஏஜ் ஆஃப் அக்வாரியஸ் அல்லது கும்ப நட்சத்திரத்தின், கும்ப இலக்கியத்தின் காலம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த ஒரு நட்சத்திரத்தை, ஒரு இடத்தை தொடர்ந்து செல்வதற்கு எவ்வளவு காலமாகும் என்பதையும், முழு காலம் எவ்வாறு என்பதையும் நாங்கள் இப்போது காணலாம். நாம் கண்டது போல பிரபஞ்ச சூரியனின் வெளிப்புறம் 12 பாகம். ஒவ்வொரு பாகமும் அது வெறும் இடம், வேறு எதுவும் இல்லை, அது ஸ்பேஸ். அந்த ஒவ்வொரு இடத்தைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சக்திகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு பிரதேசத்தையும் எமது சூரிய குடும்பம் கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு சக்திகளின் ஆட்சிக்கு அது உட்படுகின்றது. இதிலே ஒன்றுதான் நாங்கள் பார்க்கின்ற இந்த கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுகின்ற ஏஜ் ஆஃப் அக்வாரியஸ் அல்லது கும்பராசினுடைய காலம். இந்த பிரதேசத்தை கடந்து செல்வதற்கு, அதாவது ஒவ்வொரு பிரதேசத்தையும் எமது சூரிய குடும்பம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருகின்ற பொழுது, பெரிய சூரியனை சுற்றி வருகின்ற பொழுது கடந்து செல்கின்ற காலம் 2155 ஆண்டுகள். ஒரு பிரதேசத்தை, அது அக்வாரியஸ் என்று சொன்னாலும் சரி, நீங்கள் வேறு பெயர்களை சொன்னாலும் சரி, ஒரு பிரதேசத்தை, ஒரு சக்தி வலயத்தை கடந்து செல்வதற்கான காலம் 2155 ஆண்டுகள். அதுபோன்று 12 பிரதேசத்தையும் கடந்து செல்வதற்கு தேவைப்படுகின்ற மொத்த காலம் 25,860 ஆண்டுகள். இந்த விடைய பாருங்கள். இந்த நாங்கள் பெறப்போகின்ற இந்த கோல்டன் ஏஜ், இந்த பொற்காலம் 25,860 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அதாவது இந்த அக்வாரியஸ் என்ற பிரதேசத்தை, கும்பம் என்ற பிரதேசத்தை கடந்து செல்கிற காலம் இத்தனை 25,860 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்றது. பாருங்க, அதனுடைய விசேடம் எவ்வளவாக இருக்கும் என்று நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம். இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்பொழுது வாழ்கின்ற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இது. இது மிகவும் அவசியமானதும் அத்தியாவசியமானதும் அபூர்வமானதுமான ஒரு விடயம். அது எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் கூறுவதாயிருந்தால், இந்த 12 பிரதேசங்களையும் எமது சூரிய குடும்பம் கடந்து செல்வதற்கு ஆகின்ற காலம் 25,860 ஆண்டுகள். அதாவது ஒவ்வொரு 25,860 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த சந்தர்ப்பம் பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எமது பிரதேசத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு மேலே உயிர்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு அபூர்வமான ஒரு கொடை என்று கூறலாம். இது எமது பரிணாம வளர்ச்சியை மேலும் ஒரு படிக்கு உயர்த்தி செல்கின்ற ஒரு வாய்ப்பை எமது இந்த இயற்கை எமக்கு வழங்குகின்றது. எமது பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு இடத்தையும் இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கின்றது. இது மிகவும் அற்புதமானதும் அதிசயமானதும் எல்லோராலும் மிகவும் விருப்பப்படுகின்ற ஒன்றுமாக இருக்கின்றது. இதைத்தான் இதிலே இந்த 12 நாங்கள் பார்க்க போவது. மீண்டும் நாங்கள் கூறுவதாக இருந்தால், அந்த ஏஜ் ஆஃப் அக்வாரியஸ் என்று கூறப்படுகின்ற கும்ப ராசியினுடைய காலம், அதை மட்டுமே நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். சரி, அப்படியானால் இந்த பொற்காலம் எப்போது ஆரம்பமாகின்றது என்ற கேள்வி மிக முக்கியமானது. இது ஆரம்பித்து விட்டதா இல்லையா? இது ஆரம்பித்து விட்டால் சரி, இல்லை என்றாலும் சரி, எப்பொழுது ஆரம்பமாகும்? இதற்கு ஒரு காலம் எங்களுக்கு தெரிகிறது. இதனுடைய காலம் 2155 ஆண்டுகள் என்று எங்களுக்கு தெரிகின்றது. அதாவது இந்த கும்ப ராசியினுடைய காலம் அது எப்பொழுது ஆரம்பமாகின்றது கேள்வி மிக முக்கியமானது. இந்த கேள்விக்கு பூமியில் உள்ள அறிஞர்களிடமிருந்து ஒரு தெளிவான விடை கிடைப்பதாக இல்லை. நாம் நிறையவே நாங்கள் இதை படித்தோம். 40-50க்கு மேற்பட்ட ஆவணங்களை
இது தொடர்பாக ஆராய்ந்தோம். இதிலே எந்த ஒரு விடயத்திலையும் தெளிவான ஒரு விடை கிடைக்கவில்லை. பலரும் பல மாதிரி கூறுகிறார்கள். இது பூமியிலே உள்ள அறிஞர்கள் பலரும் பல மாதிரி கூறுகிறார்கள். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது சாஸ்திரம். இதுதான் எங்களுக்கு சாஸ்திரத்திலே கிடைக்கின்ற விடயம். அதுதான் பலரும் பல மாதிரி கூறுவார்கள். ஏன் இப்படி என்ற விடயங்களை நாங்கள் இதிலே ஆராய்ந்து பார்க்கலாம். யார் யார் என்ன கூறுகிறார்கள் என்ற விடயங்கள். தொடர்ந்து நாங்கள் மற்றவருடைய கருத்தை காண்கையில் அவர் ஜோசப் ஸ்டெய்னர் என்று அறியப்பட்டவர், ஜெர்மன் பிலோசபர். இவருடைய கருத்தின்படி பொற்காலம் கிறிஸ்துவுக்கு பின் 3573 பிறக்கும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே நம்மை பொறுத்தவரையிலே இந்த காலம் இன்னும் பிறக்கவில்லை. மற்றொன்று இது ஒரு ஆர்டிக்கல், பிரெஞ்சு நியூஸ் பேப்பரிலே காணப்பட்ட ஆர்டிக்கல் ஒன்று. இது பிப்ரவரி 26ஆம் தேதி 1890 காணப்பட்ட அந்த நியூஸ்லேயே காணப்பட்ட அந்த ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலின்படி இந்த பொற்காலம் மார்ச் மாதம் அதே ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள் 1890 பிறக்கும் என்று கூறுகின்றது. இதன்படி இந்த பொற்காலம் என்று நாங்கள் அறியப்படுகின்ற இந்த குவாரியஸ் குவாரியஸ் அல்லது கும்ப ராசியினுடைய காலம் பிறந்து விட்டது என்று நாங்கள் கொள்ளலாம். அடுத்து மற்றொரு அறிஞருடைய கருத்து, விக்டர் பேனுவல் என அறியப்படுவர், கொலம்பியன் மேக்சிகன். அவர் 1917 பிறந்தவர். அவர் ஒரு பிரபலியமானவர். அவருடைய கூற்றின்படி இந்த பொற்காலம் பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் 1962 பிறக்கும் என்று கூறினார். இவருடைய கூற்றின்படி இது பிறந்து விட்டது. அதாவது 1962 நாங்கள் கடந்து விட்டோம். ஆகவே இந்த பொற்காலம் பிறந்து விட்டது என்று இவர் கருத்து கூறியிருக்கின்றார். அடுத்து மற்றவர்களுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். இவர் 1928 பிறந்த பெல்ஜியத்தைச் சேர்ந்த மீட்டியோலஜிஸ்ட். அவர் கூறுகின்றார், இந்த பொற்காலம் மார்ச் மாதம் 2597 பிறக்கும் என்று கூறுகின்றார். இவருடைய கூற்றின்படி பொற்காலம் இன்னும் பிறக்கவில்லை என்று பொருள் ஆகின்றது. தொடர்ந்து இந்த கருத்துக்களை நாங்கள் காண்கையிலே மிக முக்கியமான நூல் ஒன்று, புக் ஆஃப் வேர்ல்டு கொரோஸ்கோப் என்று அறியப்படுகின்ற நூல். கொரோஸ்கோப் சம்பந்தமான விடயங்களை மிக தெளிவாக கூற முயன்ற நூல் ஒன்று. இந்த நூலிலே கூறப்பட்ட கருத்தின்படி இந்த நூல் இந்த பொற்காலத்தின் முழு காலத்தையும் குறிப்பிட முயல்கின்றது. இதன்படி இந்த பொற்காலம் என்று அறியப்படுவது கிறிஸ்துவுக்கு பின் 1447 பிறந்து அது 3597 முடியும் என்று கூறுகின்றது. இந்த கருத்தின்படி பார்க்க போனால் ஒரு 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 ராசியினுடைய காலம் 2150 ஆண்டுகள் என்று காணப்படுகின்றது. அது அப்படி அல்ல. இது நாங்கள் முன்னர் கண்டபடி ஒரு ராசியினுடைய காலம் 2155 ஆண்டுகள் என்றுதான் உண்மையான கருத்து. இதன்படி பார்த்தால் உண்மையின்படி இந்த பொற்காலம் பிறந்து விட்டது. நாங்கள் அந்த பொற்காலத்திலான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆகின்றது. அடுத்து ஒரு முக்கியமான ஒருவர் பாப் என்று அறியப்பட்டவர், அலி முகமட் என்று காணப்படும் ஈரானிய ரிலிஜியஸ் லீடர்களில் ஒருவராக இருந்தவர். இவருடைய கருத்தின்படி பொற்காலம் 1844 பிறந்து விட்டது என்று கூறுகின்றார். இதன்படி நாங்கள் இப்பொழுது பொற்காலத்தில் தான் வாழ்கின்றோம். மற்றும் ஒரு அறிஞர் அலன் லியோ என்று அழைக்கப்படுவர். இவருடைய கூற்றின்படி இந்த பொற்காலம் மார்ச் மாதம் 21ஆம் நாள் 1928 பிறக்கும் என்று கூறுகின்றார். அதாவது இவருடைய கருத்தின்படி இந்த பொற்காலம் பிறந்து விட்டது என்று ஆகின்றது. மற்றும் ஒருவர் அவர் கூறுகின்றார், இந்த பொற்காலம் குவாரியஸ் 1727 பிறந்து விட்டது என்று கூறுகின்றார். இவர்கள் கூற்றின்படியும் நாங்கள் இப்பொழுது பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆகின்றது. மற்றொரு அறிஞரின் கூற்றை நாங்கள் பார்ப்போமானால், இந்த டனேயினுடைய கூற்று, இவருடைய கூற்றின்படி இவர் 1969
அதை எழுதியவர். இந்த பொற்காலம் 1905 பிறந்து விட்டது என்று இவர் கூறுகின்றார். இவருடைய கூற்றின்படி நாங்கள் முன்னர் போதுதான் நாங்கள் இப்போ பொற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருளாகின்றது. மற்றொரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கிரகத்தினுடைய ஒரு இராசினுடைய காலத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம் என்று நாங்கள் பார்த்தோம். இதன்படி இந்த நாங்கள் பார்க்கிற இந்த குவாரியஸ் என்பது இந்த கும்ப இலக்கினம் ஒரு மாதத்தை பொறுத்தவரையிலே அது எப்போது ஆரம்பித்து எப்போது முடியும் என்ற விடயத்தில் கூட ஒருவருக்கும் ஒரு ஒழுங்கான கருத்து இல்லை. பலரும் பல மாதிரி கூறுகின்றார்கள். இங்கே 2002 ஆண்டில் பிறந்த இந்த குவாரியர் காலத்தை பற்றி கருத்து கூறுகின்ற பொழுது அறிஞர்களுக்கிடையே பல்வேறு வித்தியாசமான கருத்துக்கள் காணப்பட்டது. இங்கே 3 கருத்துக்களை நான் தந்திருக்கின்றேன். இதை பார்க்கலாம். ஒருவர் கூறுகின்றார் மாசி மாதம் 16ஆம் நாள் தொடங்கி பங்குனி மாதம் 12 முடியும் என்று கூறுகின்றார். மற்றொருவர் கூறுகின்றார் தை மாதம் 20 தொடங்கி மாசி 19 முடியும் என்று கூறுகின்றார். இன்னும் ஒருவர் கூறுகின்றார் இல்லை மாசி 15 தொடங்கி பங்குனி 14 முடியும் என்று கூறுகின்றார். இவையெல்லாம் கணக்குகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள். ஒவ்வொரு கணக்கீடும் வித்தியாசமான முடிவை தருகின்றது. இதுக்கு மற்றும் பிரச்சனையும் எங்களிடம் உண்டு. எங்களுடைய சரித்திரத்திலே பல வருடங்கள் இல்லாமல் போய்விட்டது, அல்லது மறைக்கப்பட்டு விட்டது, அல்லது மறந்து விடப்பட்டு விட்டது. இங்கே ஒழுங்கு இல்லை. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் எங்களுடைய சரித்திரத்தில் இல்லை, அது தவறிவிட்டது. ஆகவே ஆண்டுகளை சரியாக கணக்கிடுவதிலும் மிகுந்த சிரமம் உண்டு. அது மாத்திரமல்ல, கணக்கீடு செய்வதிலும் பல்வேறு முறைகள் உண்டு. பல்வேறு வகையான ஆண்டுகளை கணக்கிடுவதில் பல்வேறு வகையான முறைகள் ஆரம்ப காலத்தில் இருந்து பாவிக்கப்பட்டு வந்தது. இதனாலும் இந்த ஆண்டுகளையும் காலங்களையும் நேரங்களையும் கணக்கிடுவதில் மிகுந்த சிரமம் பூமிக்கு உண்டு. அறிஞர்களுக்கு அந்த சிரமம் உண்டு. இதனாலே தான் இது ஒரு விடயத்தை கூட சரியான காலத்தை நிர்ணயிக்க முடியாத நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் அந்த உண்மை. இந்த அறிஞர்களுடைய தவறு என்று அல்ல. அவர்கள் கையாள்கின்ற முறைமைகள் ஒன்றுக்கொண்டு வித்தியாசமானது. ஆகவே ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொண்டு வித்தியாசமான முடிவைத்தான் கொடுக்கின்றன. ஒன்றுக்கொண்டு ஆர்கியூமெண்ட்ஸை தான் தருகின்றது. அது இல்லை, இது இல்லை, அது என்று ஒன்றை பிரட்டி ஆர்கியூமெண்ட்ஸை தான் தருகின்றது. உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலை இங்கே காணப்படுகின்றது சரித்திரத்தை பொறுத்தவரையிலே. இந்த விடயத்திலே அறிஞர்களே மற்றொரு கருத்து காணப்படுகின்றது. இங்கே மேக்ஸ் முதலாவது பார்த்தால் அவர் கூறுகின்றார் 1911 அவர் கூறுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னரே இது ஆரம்பமாகும் என்று கூறுகின்றார். 20ஆம் நூற்றாண்டிலே அவர் கூறுகின்ற பொழுது இது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் ஆரம்பமாகும், இப்போதைக்கு அது இல்லை என்று கூறுகின்றார். இதுக்கு மற்றொரு விதி, ஒரு தியரி ஒன்றும் இருக்கின்றது. அதாவது இந்த வேவ் தியரி, அதையும் பாவிக்கிறார்கள் சில அறிஞர்கள். அதாவது வேவ் தியரி, வேவ் என்பது அலை என தொடர்ந்து போகின்ற விடயம், அலையாக மாறி மாறி நடக்கின்ற விடயம். இது இந்த தியரியின்படி இந்த விடயங்கள் நீண்ட காலத்தை கொண்ட ஒரு விடயம் அல்லது ஒரு செயல் மிக நீண்ட காலத்தை கொண்டது. நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு கிரகத்தை கடந்து செல்வதற்கு 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செல்கின்றன போன்ற விடயங்கள். இவ்வாறான விடயங்கள் ஒரே நாளில் நடந்து விடுவதில்லை. இது நடப்பதற்கு மிக நீண்ட காலங்கள் செல்லும், அலைகள் மாதிரி இது தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். ஆகவே தொடங்குகிற நாட்களையோ அல்லது முடிகிற நாளையோ இதுதான் என்று சொல்லி சரியாக குறிப்பிட்டு கூற முடியாது என்பதுதான் இந்த வேவ் தியரி என்பது. அதையும் இங்கே நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறான விடயங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இவ்வாறான கோட்பாடுகளும் விதிகளும் உண்டு. அந்த விதிகளையும் நாங்கள் மனதில் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்து நாங்கள் காண்பது பூமியிலே மிகவும் அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பினுடைய கூற்று. த இன்டர்நேஷனல் ஏரோநாட்டிக் யூனியன் என்று அழைக்கப்படுவது
வானிலை சம்பந்தமான அனைத்து விடயங்களுக்கும் இவர்கள்தான் அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சொல்லுகின்றது இந்த கோல்டன் ஏஜ் என்பது 2600 தான் பிறக்கும் என்று கூறுகின்றது. இந்த அதிகாரபூர்வமான பூமியிலே உள்ள அமைப்பு. ஆகவே இன்னும் அது பிறக்கவில்லை என்பது இந்த கூற்றினுடைய பொருள். இங்கே நாங்கள் பார்த்தோம், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அறிஞர்களுடைய நாங்கள் கருத்துக்களை பார்த்த பொழுது 2 வகையான கருத்துக்களை அல்லது 3 வகையான கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். பொதுவாக 2ஆக பிரிப்பதாக இருந்தால் பிறந்து விட்டதா அது இல்லையா என்ற கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்களுள்ளே 29 அறிஞர்கள், அதாவது 41 அறிஞர்களுள்ளே 29 அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது 20ஆம் நூற்றாண்டில் பிறக்கும் என்று. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் 20ஆம் நூற்றாண்டு கடந்து விட்டது, ஆகவே 20ஆம் நூற்றாண்டில் பிறந்து விட்டது என்று கூறுகிறார்கள் 29 அறிஞர்கள். அதிலே 12 அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது 24ஆம் நூற்றாண்டிலே தான் பிறக்கும் என்று. அதாவது 29 பேர் பிறந்து விட்டது என்றும் 12 பேர் அது பிறக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். இந்த மொத்தமாக நாங்கள் பொழுது பார்த்த அனைத்து விடயங்களும் அடிப்படையில் சுருக்கமாக இதுவரை நாம் பார்த்த அறிஞர்களின் கூற்றுக்கள் 41. அவற்றில் 40 பேர் கூறிய கூற்றுக்களில் எந்தவித உண்மையும் கிடையாது. இவை அனைத்தும் வெறும் கற்பனைகள் மட்டுமே, அனுமானங்கள் மட்டுமே. ஆயினும் ஒருவர் மாத்திரமே சரியான ஆண்டு, அதாவது இந்த கும்ப ராசி எப்பொழுது பிறக்கும் என்பதை சரியாக கணக்கிட்டு கூறியிருக்கின்றார். அவர் அந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த மத அறிஞர்கள் ஒருவரான பாப் என்று அழைக்கப்படுகின்ற அலி முகமது அவர்கள் குறிப்பிட்டது இந்த காரியஸ் அல்லது கும்ப லக்கினத்தினுடைய காலம் ஆரம்பித்து விட்டது. அது ஆரம்பித்த காலம் கிறிஸ்துவுக்கு பின் 1844 என்று குறிப்பிட்டார். இது ஒன்றுதான் நாங்கள் இதுவரை பார்த்த அனைத்து குறிப்புகளிலும் அனைத்து ஆவணங்களிலும் சரியான காலத்தை குறிப்பிடுகின்ற ஒன்று. அதற்காக நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும். ஒருவராவது சரியான காலத்தை குறித்திருக்கின்றார். அந்த அளவு திறமை அவருக்கு இருந்திருக்கின்றது. மற்றவங்களுக்கு திறமை இல்லை என்று இல்லை. இவர்தான் சரியான அந்த கணிப்பீட்டை செய்வதற்கான வழிமுறைகளை கண்டு அதை செய்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இங்கே இந்த காரியசனுடைய இந்த கும்ப காலத்திலே, இந்த கும்ப நட்சத்திர காலத்திலே பிறந்த அறிஞர்கள், பூமிக்கு உள்ள மனிதர்களுக்கு அறிவை போட்டுவதற்காக ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரை முயன்ற அறிஞர்களுடைய பிறந்த நாளை நான் இங்கே தருகின்றேன் உங்களுடைய பார்வைக்காக. அதாவது இந்த அக்வாரியஸ் என்ற கும்ப நக்கினம் என்பது அறிவு என்பதை தெளிவாக காட்டுவதற்கான உதாரணங்கள் இங்கே நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் முதலில் இங்கே முதலாக பூமிக்கு அறிவை, பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அறிவை போட்டுவதற்காக முயன்ற அறிஞர் எஹெனாக் என்று அழைக்கப்படுபவர். இவர் இன்றைக்கு 387,000 ஆண்டுகளுக்கு முதல் இவரும் இன்னும் 144 அறிஞர்களும் இங்கே முதலாக பூமிக்கு வந்தவர்கள் அந்த அறிவை போட்டுவதற்காக. இந்த அறிவை போட்டுகின்ற கர்மம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த வெளி உலக அறிஞர்களாலே, இந்த பிளிஜாரன் ஃபெடரேஷனாலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அவருடைய கூற்றின்படி இதுவரையும் இந்த பிரபஞ்சங்களிலே அறிவிலே குறைந்த மனிதர்களுக்கு அறிவூட்டுகின்ற அந்த கலை, அந்த அந்த சேவை 77 மில்லியன் தடவைகள் நடைபெற்றதாக அவருடைய ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இது ஒரு நீண்ட சரித்திரம். அதை நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கின்றோம். இவர்களுடைய பிறந்த தினத்தை பாருங்கள். ஹினாக் என்பவர் அதே பெயரிலே பூமியிலே 3 தடவைகள் மீண்டும் மீண்டும் பிறந்து அதே தொழிலை செய்தவர், அதே வேலையை செய்தவர். அவருடைய இறுதியாக 3வது தடவையாக நினைக்கின்றேன். அவர் பிறந்த நாள் மாசி மாதம் 3ஆம் தேதி. அதற்கு அடுத்து வருபவர் ஜெரமியா என்று அழைக்கப்படுகின்ற அறிஞர். அவர் பிறந்த தேதி மாசி 9ஆம் தேதி.
அதற்கு பின்னர் அடுத்து வந்தவர் ஜெசாயா, அவர் மாசி மாதம் 7ஆம் தேதி. அதற்கு பின்தொடர்ந்தவர் இலாயா, மாசி மாதம் 5ஆம் தேதி. அதைத் தொடர்ந்தவர் இம்மானுவேல், மாசி மாதம் 3ஆம் தேதி. இறுதிக்கு முதலாக இங்கே வந்தவர் முகமது அலி அவர்கள் மாசி மாதம் 10ஆம் தேதி. இறுதியாக இப்பொழுது கடைசியாக அதே விடயத்தை தொடர்ந்தவர் வில்லிமாயர் என்று அழைக்கப்படுபவர், மாசி மாதம் 3ஆம் தேதி. அவர் இன்றும் இருக்கின்றார். இவர் சுவிஸ் நாட்டு பிரஜையைச் சேர்ந்தவர். அந்த தொழிலை இந்த மக்களுக்கு எமக்கு அறிவிப்பூட்டுகின்ற அந்த விடயத்தை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். இதில் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இவர்கள் தனித்தனி மனிதர்களாக இருந்தாலும் இவர்கள் ஒரே உயிர்தான். மீண்டும் மீண்டும் அதே தொழிலை பிறந்து செய்கின்ற மனிதர்கள். வெவ்வேறு பெயர்களிலே அவர்கள் அதை செய்தார்கள். ஒரே மனிதர் தான், வித்தியாசமானவர்கள், பெயர் தான் வித்தியாசம் உண்டு. 7ஆவதாக முகமட் இஸ்லாம் மதத்தை பரப்பியவர். அதற்கு முந்தைய இருக்கிறவர் இம்மானுவேல். அதை நீங்கள் இயேசு கிறிஸ்ட் என்று கூறுவீர்கள். அவர் இப்பொழுது இருக்கின்ற அந்த கிறிஸ்டியானிட்டி என்ற மதத்தை பரப்பியவர். இதில் நீங்கள் அறிய வேண்டிய முக்கியமான விடயம் என்றால், இந்த அறிஞர்கள் மதத்தை இங்கே பரப்பவில்லை. மதம் என்ற பெயர் அங்கே வரவும் இல்லை, அதை பற்றிய கல்வி இல்லை. இவர்கள் கூறியதெல்லாம் அறிவு. நாங்கள் இப்போ சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் தான் உண்மையான விடயங்கள். அதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொடுக்க முயன்றார்கள். இவை உண்மைகள் என்றபடியால் அவை மாறுவதில்லை. அங்கே ஹெனாக் சொன்னாலும் சரி, வில்லிமாயர் சொன்னாலும் சரி, உண்டைத்தான் சொல்கிறார்கள், ஒன்றுதான். 2 4 என்றால் அந்த உண்மை மாறுவதில்லை. யார் சொன்னாலும் ஒரே மாதிரித்தான் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் மதங்கள் என்று சொல்வதைக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இவர்கள் மதத்தை பரப்பவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. இவர்கள் பேசியதெல்லாம் உண்மையான அறிவு, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற விடயங்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. இதை ஞாபகத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்கு பின்பு அதை தொடர்ந்து நீங்கள் மேலும் சிந்திக்கலாம். இங்கே இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவர் இயேசு கிறிஸ்ட். அவர் பிறந்த நாள் மாசி மாதம் 3ஆம் தேதி, கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் வருடம். இங்கே பாருங்கள், ஒரு குழப்படியை நீங்கள் அறியலாம். கிறிஸ்துவனுடைய பெயரிலே, அவருடைய பெயரிலே ஆண்டுகளை கணக்கிடுகின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆண்டுகள் கணக்கே அவர் பிறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டது என்ற கருத்தை எங்களுக்கு இது கொடுக்கின்றது. இதில் ஒரு குளறுபடியை நீங்கள் காண்பதாக இருந்தால் பாருங்கள், இது எங்களுடைய சரித்திரத்திலே பல பிரச்சனைகள் உண்டு. அதில் ஒன்று, பல வருடங்கள் இல்லாமல் போய்விட்டது, அல்லது அது தெரியவில்லை, அது அழிக்கப்பட்டு விட்டதோ அல்லது மறக்கப்பட்டு விட்டது. அந்த அறிஞர்களுடைய ஊற்றின்படி கிறிஸ்துவுக்கு முன்னர் 6 வருடங்களும் கிறிஸ்துவுக்கு பின்னர் 40 வருடங்களும் இல்லாமலே போய்விட்டது. அது சரித்திர ஆசிரியர்கள் அதை கணக்கிடும் பொழுது அதை விட்டுவிட்டார்கள். இல்லை, இதனால இந்த குழப்பங்கள் வர முயற்சிக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டுகளை கணக்கிடுவதிலே பல்வேறு முறைகள் அங்கே பின்பற்றப்பட்டது. ஒரு அரசர் பிறந்த நாள், அல்லது அவர் மனம் செய்த நாள், அல்லது அவர் முடிசூடிய நாள் போன்ற நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு கணக்கிட்டார்கள். கிரேக்கர்கள் வேறு மாதிரி கணக்கிட்டார்கள். அதுபோல வெவ்வேறு முறைகளை கணக்கிடுவதற்கு பூமியில் உள்ள மனிதர்கள் ஆரம்பித்த காரணத்தினாலே பெரிய ஒரு குழப்பம், அந்த ஆண்டுகளை ஒழுங்குமுறையாக கண்டு அறிவதில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த குழப்பத்தை நீங்கள் நேரடியாக இங்கே காண்கின்றீர்கள். இம்மானுவேலுடைய பிறந்த நாள், இம்மானுவேலுடைய பிறந்த நாளை அவருடைய பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முதலென்றால் அது ஒரு சிக்கலான விடயம்தான். அதை விளக்குவதற்கு இப்படியான கஷ்டங்கள் தான் அந்த சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டுகள் இழக்கப்பட்டு விட்டன எமது சரித்திரத்திலே இருந்து என்பது சரித்திர ஆசிரியர்களுடைய கூற்று. இத்தோடு இந்த பொற்காலத்தின் 1வது பாகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த 2வது பாகத்திலே நாங்கள் வெளி உலக அறிஞர்கள் இது பற்றி கூறிய உண்மையான விடயங்களை நாங்கள் தெளிவாக அறிய இருக்கின்றோம். அதற்கு பிறகு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உண்மை எது, கற்பனை எது என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். அதுவரை பொறுமையாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அத்தோடு அடுத்த 2வது பாகத்தை அடுத்த மாதம் கேட்கும் வரையும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.